திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற திமுக குழு தலைவருமான கனிமொழி தென்காசி தொகுதி திமுக வேட்பாளர் மருத்துவர் கலை கதிரவனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நம்முடைய வேட்பாளர் கலை கதிரவன் அவர்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்திலே பிறந்த ஒரு பிள்ளை. உங்களை தேடி வந்து உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களிடம் கேட்கிறோம் என்றால் மக்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தரக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கிறோம் என்ற அந்த வந்து உங்களிடம் கேட்கிறோம். இங்கே இருக்க சகோதரிகளுக்கு மகளிர் உரிமை நிறைவேற்றி தந்த என்று அந்த உரிமையோடு வந்து உங்களிடம் கேட்கிறோம். வரக்கூடிய தேர்தலிலே மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்தி தரப்படும் என்ற அந்த நாங்கள் வாக்கு கேட்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு வரக்கூடிய தேர்தல் முடிந்தவுடன் இன்னும் ஒரு மாசத்துல தேர்தல் முடிஞ்சிடும். ஓட்டை எண்ணி மறுபடியும் திமுக தான் ஆட்சி பொறுப்பில் வரப்போகிறது என்பது உறுதி செய்யப்படும். மறுபடியும் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பதவி பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய நாள் விரைவிலே வரப்போகிறது. அந்த பதவி பொறுப்பிற்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு 8000 ரூபாய் வழங்கப்படும். கூப்பன் வழங்கப்படும். அந்த கூப்பன்ல எடுத்துக்கொண்டு போய் அந்த கூப்பனை உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கடைகள்ல நீங்க கொடுத்து உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வேணுமா, வாஷிங் மிஷின் வேணுமா, கிரைண்டர் வேணுமா, உங்க வேலை எது குறைக்குமோ அதை நீங்க தேர்ந்தெடுத்து வாங்கிக் கொள்ளலாம் என்று அறிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். அது மட்டும் இல்லாமல் மகளிர் சுய உதவி குழுக்களிலே இருக்கக்கூடிய சகோதரிகள் சொந்தமா தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வீட்டு அடமானமா கொடு, நிலத்தை அடமானமா கொடு அப்படின்லாம் கேட்காம நம்முடைய முதலமைச்சர் உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மானியத்துடன் ஆன கடனை சொந்தமா தொழில் தொடங்குறதுக்கு தர இருக்கிறார்கள். நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு இப்பொழுதே முதலமைச்சர் அவர்கள் மாதம் 1000 ரூபாய் தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தின் வழியாக தந்து கொண்டிருக்கிறார்கள்.